தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் வாக்குறுதிகளை தடுத்து நிறுத்தப்படும். ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்தில் அம்மாவுடைய அரசு அனுமதிக்காது என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே நாங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம். பெரியகுளம் தொகுதியில் வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் கட்சியில் நடக்கின்ற பிரச்சனைகள், நடக்கின்ற ஒரு சில வேட்பாளரை மாற்றுவது பிடிப்பதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை மாற்றம். வெற்றி மிக பிரகாசமா இருக்கின்றது. தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தில் நடைபெறுகின்ற 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள். குறிச்சி கருமந்துறை பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரியகுளம் தொகுதி வேட்பாளர் மாற்றப்பட்டது குறித்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசியவர் இதெல்லாம் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்று பேசினார். அதற்கு பிறகு மழுப்பலாக அவர் பதிலளித்தார். தொடர்பான முழுமையான விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம்.